அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை இந்த நாளில நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது சங்கீதம் 18:28 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். 29 வசனம். உன்னாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம், கர்த்தரானவர் தேவனானவர் என்னுடைய விளக்கை ஏற்றுகிறவரா இருக்கிறார். விளக்கு ஏற்றும் பொழுது இருள் அந்த இடத்துல இருள் இல்லாம நீங்கி போகும். அப்படி ஆயிக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் தேவனாகிய கர்த்தர் தாமே வார்த்தை என்றதுனால விளக்கை ஏற்றுகிறாரு. அவர் என் இருளை எல்லாம் என்ன பண்றாரு? வெளிச்சமாக்குகிறார். என் இருளுள்ள என் வாழ்க்கைய அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்றோமா, உன்னாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம், நாம் ஒன்றும் இல்லாம பலன் இல்லாத நேரத்துல கூட கர்த்தர் நம்ம இருளை வெளிச்சமாக்கும் போது நம்ம சேனைக்குள் நம்ம பாய்ந்து போக பலனை கொடுக்கிறார். அவரால் தேவனால நம்ம ஒரு மதிலை தாண்டக்கூடிய சக்தியை நமக்கு தருகிறார். அப்படி ஆய்கூட அந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எசப்பா, இந்த நாளில கூட தகப்பனே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை வெளிச்சமாக்குவதற்காக நன்றி ராஜா. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாயவும், உம்மாலே ஒரு மதிலை தாண்டவும் எங்களை பலன் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.